ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தரம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. அவங்க பேசலாம். அதற்கு முன்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தமிழ் தரம் சேனலுக்கு கொடுங்க. வணக்கம். வணக்கம். பெரிய அதிர்ச்சியான ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி அப்படின்றது தெரியல. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிகே ஆட்சிக்கு வந்து 2 மாசத்துல 20,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்க இந்த கவர்மெண்ட் அப்படின்ற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ எப்படி பார்க்குறீங்க? நிறைய பேர் இதை பதிவு பண்ணுறாங்க, சில பத்திரிகைகள்லையும் இது வெளியே வருது. ஸோ எப்படி பார்க்குறீங்க இதை? நான் பார்த்த அளவில் எல்லா நியூஸ் பேப்பர்ஸ்லையுமே இந்த செய்தியை போட்டிருக்காங்க. ஏறக்குறைய 2.5 மாத காலகட்டத்தில் 20,000 கோடி ரூபாய் அதுக்கு மேலே கடன் வாங்கியிருக்காங்க. இப்போ என்னன்னா, இது ஒன்றும் பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் கிடையாது. இன்ஃபேக்ட் இது நியூஸாக கூட ஆயிருக்கக்கூடாது. ஆனால் ஏன் நியூஸ் ஆயிருக்குன்னா, தாவேக்காரங்க பேசின பேச்சு அப்படி. இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட விஷயம் பேசியிருக்காங்க. திமுக ஆட்சியில் 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கியிருக்காங்க. அதுபோக பார்த்தோம்னா மரிய வில்சன் அவர்கள் ஒரு பெரிய திடுக்கிடும் டேட்டா ஒன்றை வெளியிடுறாரு. அதாவது அரசு நிறுவனங்களுக்குள்ள நிறையா கடன் ஒழிஞ்சிட்டு இருக்கு. ஸோ அந்த நம்பர்ஸையும் எடுத்து சேர்த்து போடுறாரு. அப்போ இன்னொரு 3 லட்சம் கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் ஆகுது. அது ஏதோ பெரிய ஒரு எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி அந்த டேட்டா வெளியிட்டாரு. ஸோ இப்படிலாம் பேசும்போது எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டாங்க, தாவேக்கா வந்தால் கடன்லாம் இருக்காது போல, எல்லாம் கம்மியாயிரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரியான ஒரு நம்பர் வந்து 2.5 மாசத்துல 20,000 கோடி ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்ற அந்த நம்பர் வரும்போது அது மக்கள் மத்தியில் பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. ஆக்சுவலாக பெரிய ஆச்சரியம் ஏற்படுத்த வேண்டிய விஷயங்கள்லாம் அது கிடையாது. இது சாதாரண ஒரு விஷயம்தான். இன்ஃபேக்ட் நீங்கள் அதில் டீட்டெயில்டாக பார்த்தீங்கன்னா, அந்த 20,000 கோடி ரூபாயில் 14,618 கோடி ரூபா வட்டிக்கு போகுது. ஸோ இதுக்கு முன்னாடி திராவிட கட்சிகள் வாங்கின கடனுக்கு வட்டி இவ்வளோ பணம் போயிருக்கு. 14,000 கோடிக்கு மேலே வட்டி தான் போயிருக்கு. ஸோ இவங்க செலவுக்குன்னு யூஸ் பண்ணதுன்னு பார்த்தா கம்மி தான். ஆனால் இதில் என்னன்னா, ஏன் நம்ம இதை எடுத்து பேசுகிறோம் அப்படின்னா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, தாவேக்கா எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட விஷயங்களை ப்ராமிஸ் பண்ணுறாங்க. நாங்கள் 2,500 ரூபா மாதம் கொடுத்துருவோம், 6 கேஸ் சிலிண்டர் கொடுத்துருவோம், படிச்சுட்டு வேலை இல்லைன்னா நாங்கள் உங்களுக்கு காசு கொடுப்போம், இதை மாதமாக என்னமோ கொடுப்போம், அப்புறம் மாமன் சீரா ஏதோ தாய் மாமன் சீர், அப்புறம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் அனௌன்ஸ் பண்ணும்போது சாதாரணமாக எல்லாருக்கும் எழக்கூடிய கேள்வி எங்கன்னா, பணம் எங்கிருந்து வரும் அப்படின்ற கேள்வி எழுந்தது. குறிப்பாக இப்போ ஏற்கனவே 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கு, எங்கிருந்து சார் பணம் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பார்த்தோம்னா பயங்கரமான ஒரு பதில் சொல்கிறாங்க. இப்போ திமுக ஆட்சியில் ஊழல் பயங்கரமாக இருக்குது, அதனால தான் இந்த கடன்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. எங்கள் ஆட்சியில் ஊழல்லாம் இருக்காது. ஊழல்லாம் இல்லைன்னா கடன் கம்மியாயிரும், கவர்மெண்டோட ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ அப்போ நாங்கள் இதெல்லாம் ஈஸியாக பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை அவங்க கொடுத்தாங்க. அப்போ நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம், ரைட்டு, தாவேக்கா ஆட்சிக்கு வந்தாச்சுன்னா கடன்லாம் இருக்காது. ஸோ அப்போ நேச்சுரலாக அந்த கடன்லாம் கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஊழல் தான் இருக்காது. இல்லை, ஊழல் இல்லைன்னா நேச்சுரலாக இப்போ கடன் கம்மியாயிடும், கஜானாக்கு பணம் வரும். ஆமாம், கஜானால நிறையா பணம் வரும். ஸோ அப்போ ஓகே, எல்லாம் சரியாயிரும் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பார்க்கும்போது திமுக பீரியட்லையும் அதிமுக பீரியட்லையும் என்ன மாதிரியான சூழல் இருந்ததோ அதே பேட்டர்ன் அப்படியே கன்டினியூ ஆகுது. இப்போ இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி தான் கடன் அக்யூமுலேட் ஆச்சு. இப்போ பாருங்க, 2 மாசத்துல 20,000 கோடி ரூபா கணக்கு போட்டு பாருங்க. ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வரும்? ஒரு வருஷத்துக்கு ஒரு 1.25 கோடி ரூபா வருது. அப்போ ஒரு 5 வருஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 6.5 கோடி ரூபா, 6 லட்சம் கோடி ரூபா வரும். இன்னும் கொஞ்சம் கூட வரும். ஏன்னா இவங்க புதுசாக கொஞ்சம் ஸ்கீம்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு இவங்க ப்ராமிஸ் பண்ண புது ஸ்கீம்ஸ் எதையுமே அனௌன்ஸ் பண்ணல. இன்னும் மேஜர் ஸ்கீம்ஸ் எதையுமே அனௌன்ஸ் பண்ணல. ஏதாவது புதுசாக சில விஷயங்கள் பண்ணுறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட கடன் வாங்குவீங்க. அது போக 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 கடன் இன்க்ரீஸ் ஆக இன்ட்ரெஸ்ட்டும் நிறையா பே பண்ணுவீங்க. ஸோ நேச்சுரலாக இன்னும் 5 வருஷம் கழித்து பார்க்கும்போது நம்மளோட கடன் ஒரு 20 லட்சம் கோடி ரூபா வந்து நிற்கும். இதுக்கு முன்னாடி இருந்த பேட்டர்ன் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா 20 லட்சம் கோடி ரூபாவாக தான் வந்து நிற்கணும். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2011ஆம் ஆண்டு நமக்கு கடன் எவ்வளோ இருந்திருக்குன்னா 1 லட்சம் கோடி ரூபாய். அதுக்கப்புறம் 2016 2.1 லட்சம் கோடி ரூபாவா அது இன்க்ரீஸ் ஆகுது. 2.1 lakh crores தான் இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் 2021 5.31 லட்சம் கோடி ரூபாவா அது இன்க்ரீஸ் ஆகுது. 2026 10 லட்சம் கோடி ரூபாவா அது இன்க்ரீஸ் ஆகுது.
ஸோ 2026 நம்ம திமுக மேல வச்ச விமர்சனமே என்னன்னா, நீங்க பவருக்கு வரும்போது 5 லட்சம் கோடி ரூபாவா இருக்கு, ஏறக்குறைய 5 லட்சம் கோடி ரூபாவா இருக்கு. ஆனா நீங்க வெளியே போகும்போது அது ரெட்டிப்பாயிருச்சு, டபுள் ஆயிருச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். இது ஆக்சுவலா ஒவ்வொரு கவர்மெண்ட்டுக்கு தான் நடந்திருக்கு. 11ல் 1 லட்சம் கோடியா இருக்கு, அது 16ல் 2 டபுள் ஆகுது, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 21ல் திரும்ப டபுள் ஆகுது, அதுக்கப்புறம் 26ல் திரும்ப டபுள் ஆகுது. இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பேட்டர்ன். நான் என்ன சொல்றேன்னா, இதே பேட்டர்ன் கன்டினியூ ஆகும். அப்போ 20 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி ரூபா ஆக போகுது. 31ல் 20 லட்சம் கோடியா ஆகும். இப்போ ஒரு நம்பர் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. இந்த நம்பர் அதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்புறம் திவால் ஆக போகுதுன்றீங்க. எப்போ திவால் ஆகும் தெரியல, நம்பர் வெறித்தனமா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, அதை நோக்கி போயிட்டு இருக்கு. இப்படி நம்பர் வெறித்தனமா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தா ஏதோ ஒரு பாயிண்ட்ல திவால் ஆகிதான் ஆகணும். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல. ஸோ என்னோட பாயிண்ட் என்னன்னா, எப்படி திராவிட கட்சிகள் ஆட்சி பண்ணும்போது ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒருக்க கடன் 2 மடங்கு ஆகிக்கிட்டே இருந்ததோ, இவங்க ஆட்சியோட முடிவுலையும் கடன் 2 மடங்கு ஆக போகுது. இதுல நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. இன்ஃப்ளேஷன் இருக்கு, பணத்தோட மதிப்பு கம்மியாகிட்டு இருக்கு, பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, இதெல்லாம் இருக்கு. ஆனா இதெல்லாம் நீங்க தான் குறையா சொன்னீங்க இதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ உங்க ஆட்சியிலையும் 5 வருஷம் முடியும் போது இதே மாதிரி 2 மடங்கு அது இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. என்னோட பாயிண்ட் என்னன்னா, இன்னும் அதிகமானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, இன்னும் அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ பாமக ஒரு நல்ல ஒரு ஆய்வறிக்கை ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, 2026-27 இயரோட எண்ட்லேயே 16.5 lakh crores கடன் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆய்வறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதில் அவங்க சில முக்கியமான விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. நம்மளோட ஓவரால் ஸ்டேட் ரெவென்யூ கம்மியாயிட்டு இருக்குன்னுலாம் பேசுகிறாங்க. அதுவும் இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய நிர்வாகம்லாம் பார்க்கும்போது ஒன்றும் பெரிய சிறந்த குவாலிட்டியான நிர்வாகம்லாம் இல்லை. ஸோ இவங்க பண்ணக்கூடிய விஷயங்களை வச்சு பார்க்கும்போது இன்னும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ரெவென்யூ கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இல்லைன்னா க்ரோ ஆக வேண்டிய அளவுக்கு க்ரோ ஆகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்க்குறோம், உலகம் முழுக்க ஒரு விதமான ஒரு பொருளாதார மந்தம் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம், ஒரு மந்த நிலை இருக்கிறதையும் பார்க்குறோம். அப்புறம் புது டெக்னாலஜிலாம் நிறைய டிஸ்ட்ரப்ஷனையும் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப இக்கட்டான ஒரு சூழல்ல தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு டிவிக்கு ஆட்சி இருக்கு. உலகம் முழுக்க ஒரு இக்கட்டான ஒரு சூழல் இருக்கு. இந்த மாதிரியான காலகட்டத்தில் தான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான எஃபெக்டிவான ஒரு கவர்மெண்ட் இருக்கணும். ஆனால் இங்கே பார்த்தோம்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு கவர்மெண்ட் இங்கே இருக்காங்க. ஸோ அதனால இது எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கலாம் தெரியல. ஸோ என்னோட கணிப்பு என்னன்னா, இது கணிப்புலாம் ஒன்றும் இல்லை, இது வரைக்கும் இருக்கிற பேட்டர்னை பார்க்குறோம்ல, இது அப்படியே தான் கண்டினியூ ஆகும். ஒன்றும் பெரிய மாற்றம்லாம் இருக்க போகிறது இல்லை. 20 லட்சம் கோடிக்கு மேலே வந்தாலும் ஆச்சரியப்படுறது இல்லை. ஆனால் நம்ம என்னதான் 20 லட்சம் கோடி அதுன்னு 20,000 கோடி 20 லட்சம் கோடி அப்படின்னு நம்பர் சொன்னாலும், ஆனால் டிவிக்கு நண்பர்கள் ஒன்றும் அதை பெருசாக கண்டுக்கவே மாட்டுறாங்க. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுதா, மற்ற விஷயங்கள் நடக்குதா, விஜய் அவர்கள் இன்னைக்கு என்ன சட்டை போட்டார், ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள தான் நிறைய டிஸ்கஷன் நடக்குது. இப்போ தமிழ்நாட்டில் பார்க்கும்பொழுது ஓவராலாக அரசியல் சார்ந்த விவாதங்களை தாண்டி மற்ற விஷயங்கள் தான் இன்னைக்கு விவாத பொருளாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகுமா, ரிலீஸ் ஆகாதா, ரிலீஸ் ஆன படம் எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு, ஸோ இந்த மாதிரியான டிஸ்கஷன் தான் இன்னைக்கு பொலிட்டிக்கல் டிஸ்கஷனாக மாறி இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இதெல்லாம் மக்கள் கவனிப்பாங்களா, எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம்? அதான் நீங்கள் சொன்ன மாதிரி தாவேக்கா நண்பர்களுக்கும் சரி, தாவேக்கா தலைவர்களுக்கும் சரி ப்ரையாரிட்டி வேறையா இருக்கு. ஒன்று தொண்டர்கள்லாம் போய் ஜனநாயகன் படத்தில் போய் டிக்கெட் வாங்கிட்டு அவங்க படம் பார்த்துட்டு இருக்காங்க, அமைச்சர்களும் அங்கே போய் இருக்காங்க, அது ஒரு சைடு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அவங்க விஷயங்களை டீல் பண்ணுற விதமே வேற மாதிரி இருக்கு. நானும் என்னோட நண்பரும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் நிர்மல்குமார் அவர்களோட ஒரு ப்ரெஸ் மீட்டை பார்க்குறோம். அந்த ப்ரெஸ் மீட்டில் பார்த்தா அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி நீட்டுக்கு எதிராக மாணவர்கள் போராடுறாங்க, அந்த போராட்டத்துக்கு ராஜ்மோகன் அவர்கள் அமைச்சரும் வராரு, அமைச்சர்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன், அமைச்சரும் வராரு, வரும்போது மோடிக்கு எதிராக பேச சொல்லி நிறைய பேர் கோஷம்லாம் போடுறாங்களே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லணும்? பொறுப்பான பதிலாக இருந்ததுன்னா அப்படி நம்ம பொதுவாக பிரதமரை தாக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம இங்கே ஒரு அரசு நடத்திட்டு இருக்கோம், அவர் ஒரு மினிஸ்டர், அப்படி இருக்கும்போது அதெல்லாம் தேவையில்லை, இல்லைன்னா எங்களோட ஸ்டாண்டில் நாங்கள் கரெக்டாக தான் இருப்போம், தேவைப்படும் போது நீட்டுக்கு எதிராக நாங்கள் கண்டிப்பாக போராடுவோம், ஆனால் அந்த இடத்துல தேவை ஏதோ நீங்கள் டிப்ளமேட்டிக்காக ஒரு பதிலை சொல்லியிருக்கலாம். அவரை பொறுத்தளவில் பார்த்தா இந்த மாதிரியான ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஏறக்குறைய ஒரு 5-8 நிமிஷம் 5-6 நிமிஷம் பார்த்தோம்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திட்டிக்கிட்டே இருக்காரு.
கோமாளித்தனம் பண்றாருன்றாரு. ஜென்சினா என்னன்னு தெரியுமான்றாரு. திமுகவுக்குள்ள ஒரு வாக்கெடுப்பு நடத்தணுன்றாரு. அந்த வாக்கெடுப்பு நடத்தினாதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட தராதரம் என்னன்றது அவருக்கு தெரியும், அவரோட பாப்புலாரிட்டி என்னன்றது தெரியும். அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விட கனிமொழி அவர்கள் எஃபிஷியண்டா இருப்பாங்க, இன்னும் பெட்டரான ஒரு லீடர் மெட்டீரியலா இருப்பாங்கன்ற பொருள்ல பேசுறாரு. ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு சம்பந்தமே இல்லாத என்னெல்லாமோ விஷயத்தை பேசிட்டு இருக்காரு. ஸோ அவரை பொறுத்தளவு நீ என்ன வேணாலும் கேட்டுக்க, நான் திமுக திரிட்டு போய்கிட்டே இருப்பேன். எங்க 2 பேருக்குமே சிரிப்பு அதை பார்த்தோன்னையும். என்ன கேட்டாலும் நான் திமுக திரிட்டு போய்கிட்டே இருப்பேன். நான் டிப்ளமேட்டிக்கெல்லாம் பதில் சொல்லவே மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு திமுகவை தரந்தாழ்ந்து திட்டிட்டு, அப்படி திட்டினா தானே திமுக எதிர்ப்பாளர்களுக்கு பிடிக்கும். முடிஞ்ச அளவுக்கு பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு நான் பாட்டு கிளம்பிக்கிட்டே இருப்பேன். கமெண்ட்ஸ்லயும் பார்த்தா தெரிக்க விட்டுட்டாரு அமைச்சர், இவங்களுக்குலாம் இதுதான் தேவை. திமுகவுக்கு சரியான பதிலடி கொடுத்துருக்காரு. ஆமா, திமுகவுக்கு சரியான பதிலடி கொடுத்தாரு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டா செஞ்சீங்களா? அப்புறம் இஷ்யூ பத்தி பேசும்போது பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு, ஒரு சில பேர் நீட்டை சீரமைக்கணும்னு சொல்றாங்க, அப்புறம் இன்னொரு ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, நீட்டே வேண்டான்றாங்க. அங்க ஆயிரக்கணக்கான பேர் சேர்ந்து போராடிட்டு இருக்காங்க, இங்கேயும் ஆயிரக்கணக்கான பேர் சேர்ந்து போராடிட்டு இருக்காங்க. பிஜேபியை ரிவர்ஸ் வாங்க வச்சுட்டாங்க. தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு. இவர் எப்படி சொல்றாரு, ஒரு சில பேர், எக்ஸாக்டா இந்த வார்த்தை, ஒரு சில பேர் நீட்டு ரிஃபார்ம் பண்ணப்படணும்னு போராடுறாங்களாம். அதே மாதிரி ஒரு சில பேர் நீட்டே வேண்டாம்னு சொல்லி போராடுறாங்களாம். இது ஒரு ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது பார்த்தோம்னா, அமைச்சர் அவர்கள் எப்ப களத்துக்கு போறாரு? தர்மேந்திர பிரதான் டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் களத்துக்கு போறாரு. இல்ல, முன்னாடியே நாங்க டிசைட் பண்ணிட்டோம், நாங்க போற டைம்ல அவங்க ஜஸ்ட் a coincidence. ஆமா, ரெண்டும் எதிர்ச்சியாக. ஆனா ஏதோ ஒண்ணு, நீங்க நம்ம ஃபேக்ட்ஸை வச்சு பார்ப்போம். உங்க மைண்ட்ல இருக்குது என்னன்னு எனக்கு தெரியாது, நான் என் கண்ணு முன்னாடி இருக்கிற விஷயத்த நான் பாக்குறேன். கரெக்டா ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க போறீங்க. அதே மாதிரி நிர்மல்குமார் அவர்களும் பேசும்போது சொல்றாரு, எங்க கட்சிக்காரங்களும் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க, நாங்க ஆனா கட்சி அங்க போய் பப்ளிசைஸ்லாம் பண்ணல, சும்மா அந்த ஜென்சின்லாம் அவங்க போட்டு இந்த மாதிரி நாங்கள் எங்கள் கட்சி கொடி இதெல்லாம் கூட்டு, பட் எங்கள் கட்சிக்காரங்களும் அங்கே கலந்துக்கிட்டாங்க. கட்சிக்காரங்க கலந்துக்கிட்டாங்கன்றத அந்த போராட்டம் நடக்கும்போது சொன்னீங்களா? அதே மாதிரி அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது, அதாவது தர்மேந்திர பிரதான் அவர்கள் ரிசைன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க அங்கே போனீங்களா? ஏன் அதை பண்ணல? அந்த ரெசிக்னேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஏன் என் கட்சிக்காரங்கள்லாம் அங்கதான் இருக்காங்கன்னு சொல்லலை? அதே மாதிரி அமைச்சரும் ஏன் அதுக்கு முன்னாடி அங்கே போல? அதுக்கான காரணம் என்னன்னா, உங்களை பொறுத்தளவுல அந்த போராட்டத்துக்கு நம்மனால எந்த பலமும் கிடைச்சிடக்கூடாது. நீங்க அந்த போராட்டம் நடக்கும்போது, ரெசிக்னேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க அந்த மாதிரி எங்க கட்சிக்காரங்க அங்கதான் இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா, அப்ப தாவேக்காம அதை சப்போர்ட் பண்ணுதுன்னு ஆகி போயிடும். உங்க கட்சிக்காரங்களும் அங்க போக ஆரம்பிப்பாங்க. நம்மனால தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த போராட்டத்துக்கு ஒரு பலம் கிடைச்சிடக்கூடாது. ஸோ அதனாலதான் நீங்க என்ன பண்றீங்க, ரெசிக்னேஷனுக்கு அப்புறம் க்ளோரி கிடைக்கும்ல, அதை அறுவடை பண்றதுக்காக அங்க போறீங்க. வெற்றி அங்க கிடைச்சிருச்சு அந்த போராட்டத்துக்கு, அந்த வெற்றியில குளிர்காயறதுக்கு நீங்க வேகமா போறீங்க. ஆனா அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கும் போது தர்மேந்திர பிரதான் டிசைன் பண்றது நீங்க எங்க இருந்தீங்க? ஜனநாயகன் படம் எல்லாம் பாதி பேர் எங்க இருந்தீங்க? ஜனநாயகன் படம் பார்த்துட்டு இருந்தீங்க. தியேட்டர்ல இருந்து நீங்க பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தீங்க. விஜய் அவர்கள் ஸ்கிரீன்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு, அமைச்சர்கள் எல்லாம் பார்த்தா தியேட்டர்ல உட்காந்து பெர்ஃபார்மன்ஸ். ஆனா இவங்க நரேட்டிவ் செட் பண்றதா இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் பயங்கரமா இருக்கு. இன்னைக்கு என்னமோ இப்ப தாவேக்காவும் அந்த போராட்டத்துல கலந்துகிட்ட மாதிரி அப்படிப்பட்ட ஒரு நரேட்டிவை இவங்க கட்டமைக்க முயற்சி பண்றாங்க. ஸோ அதனால இதை ஏன் நான் சொல்றேன்னா, நீங்க கேட்டீங்களா அவங்களோட ப்ரையாரிட்டி என்னவா இருக்குன்னு. அவங்களோட ப்ரையாரிட்டி என்ன, ஒரு குரூப்பை பொறுத்தளவுல எனக்கு எது நடக்குதோ நடக்கல இதை பத்தி கவலை இல்லை. நீங்க ஒரு 10 நிமிஷம் திமுக திருட்டு போனா ஐ எம் ஹாப்பி. எனக்கு இஷ்யூஸை பற்றிலாம் கவலையே கிடையாது. என்ன இஷ்யூவை எழுப்பினாலும் ஒரு 5 நிமிஷம் திமுகவை திட்டணும், ஒரு 5 நிமிஷம் உதயநிதி ஸ்டாலினை திட்டணும், ஒரு 2 நிமிஷம் ஸ்டாலின் அவர்களை திட்டணும். திட்டிட்டு போயிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அவங்க மறந்துடுறாங்க ஆக்சுவலா என்ன இஷ்யூவை எழுப்புனாங்க, எந்த கேள்விக்கான பதிலா இவர் சொல்றாருன்றதே மறந்துடுறாங்க. எனக்கு திமுக அட்டாக் பண்ணா அதுதான் கேட்க பிடிக்குது, நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். இன்னொரு பாதி பேருக்கு பார்த்தா என்டர்டெயின்மெண்ட், ஜனநாயகன் படம், டான்ஸு, வைப்பு, தலைவர் இப்படி கையை காட்டிட்டாரு, இவ்வளவுதான். ஸோ அதனால ரொம்ப ஈஸியாக காய்களை நகர்த்திட்டு இருக்காங்க. ஆனால் இது போக போக இது கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிக்கும். எவ்வளோ அப்படியே வண்டி ஓடிட்டு இருப்பீங்க. ஆட்சி வந்து ஒரு 2.5 மாசம் தான் ஆகுது. இப்போ கேட்கும்போது நல்லா இருக்கும், ஏன்னா திமுக மீது இருக்கக்கூடிய கோவம் மேபி கண்டினியூ ஆகலாம். அதனால இது நல்லா இருக்கும். மேபி இல்லை, கோவம் இருக்கு, இன்னும் கோவம் இருக்கு. அதனால நீங்க சொல்லும்போது அது எழுபடுது, அது கரெக்ட், இனிப்பா இருக்கு, கரெக்ட். ஆனா நீங்க ஒரு 6 மாசம் 7 மாசம் ஒரு வருஷம் கடந்த பிறகு நீங்க திமுக இருந்தீங்கன்னா அது எடுப்படாது. இல்லை, கண்டிப்பா எடுப்படாது. ரிசல்ட் வேணும். இல்லை, ஒரு 2-3 வருஷம் கழிச்சு
மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சோர்வடைய ஆரம்பிப்பாங்க. திமுகவும் அப்போ பலவீனப்பட்டு போயிடுவாங்க. திமுக எதிர்ப்பும் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்கும். அப்புறம் மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. இப்பயே கேள்விகள் வர ஆரம்பிக்குதுல்ல. 2.5 மாதம் தான் ஆகுது அதிகாரத்துக்கு வந்து. 2.5 மாதத்தில் எதுக்கு 20,000 கோடி ரூபா கடன் வாங்குறீங்க? அப்போ நீங்கள் 2 வருஷம் ஆட்சி பண்ணீங்கன்னா இந்த நம்பர்லாம் இன்னும் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ உங்ககிட்ட இந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்க. திமுக கிட்ட இந்த கேள்வியை பெருசாக கேட்கல. ஆட்சி முடியும் போது தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தப்போ 5 லட்சம் கோடி ரூபாவா இருந்தது, இப்போ 10 லட்சம் கோடி ரூபாவா இருக்குன்ற கேள்வியெல்லாம் கேட்டாங்க. ஆனால் நீங்கள் பேசின பேச்சு என்ன? நாங்கள் வந்துட்டோம்னா ஊழல்லாம் ஒழிஞ்சிரும். ஊழல்லாம் ஒழிஞ்சாச்சுன்னா நிறைய பணம் கவர்மெண்ட் கையில் இருக்கும், சர்ப்ளஸ் இருக்கும். அதை வச்சு நாங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். இப்போ கவர்மெண்ட் கையில் பணம் இல்லை, ஏன்னா ஊழல் இருக்குது. நாங்கள் வந்துட்டோம்னா பணம் நிறைய சர்ப்ளஸ் கையில் இருக்கும், ஏன்னா ஊழலை ஒழிச்சாச்சுன்னா அந்த பணம் ஃபுல்லாக அரசு கைக்கு தான் போகும். அதை வச்சு நாங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிடுவோம். நீங்கள் ஆனால் இப்போ உங்களால் எதுவும் பண்ணவும் முடியல, கடனும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ நடக்கிறது என்ன? இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அது இப்போ இன்னும் மோசமாக இன்னும் கேவலமாக நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டில் நிறைய இஷ்யூ இருக்கிறத பார்க்க முடியுது. மிக பெரிய பெரிய இஷ்யூலாம் உருவாயிட்டு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போது 2 மாதத்தில் வந்து 20,000 கோடி கடன் அப்படின்னு ஒரு செய்தி வருது. இன்னொரு பக்கம் வந்து காவிரியில் தண்ணீர் வந்திருக்கணும் இவ்வளோ நாள், ஆனால் இந்த நேரத்துக்குலாம் வந்திருக்கணும், குறுவை சாகுபடிக்கு இது போய் சேர்ந்துருக்கணும். ஆனால் இது வரைக்கும் தண்ணி காவிரியிலேருந்து வரவே இல்லை. கர்நாடகா வந்து திறக்கவும் மாட்டுறாங்க. இவ்வளோ பெரிய இஷ்யூ இருக்குது. பிஜேபின்ற வார்த்தையும் டிவிக்கே பயன்படுத்த மாட்டுறாங்க. எங்கே பார்த்தாலும் இஷ்யூவாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது டிவிக்கேக்கு எதிரான ஒரு மனநிலை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகுது அப்படின்னு ஃபீல் பண்ண முடியுதா சமூகத்தில்? இல்லை எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக சொசைட்டியில் நிறையா பிரச்சனைகள் இருக்குது. சொசைட்டியில் நிறையா பிரச்சனைகள் இருக்கிறதால தான் மக்கள் இவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் வேணும்னு தாவேக்கா பக்கம் வந்திருக்காங்க. மக்கள் தேர்ந்தெடுத்த இந்த கட்சி மாற்று கட்சி கிடையாது, இவங்களால மாற்றம் கொடுக்கவும் முடியாது. பட் இருந்தாலும் மக்கள் நம்புகிறாங்க. ஸோ அந்த தீர்ப்பை நம்ம டெஃபினட்டாக ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனால் ஒரு விஷயம் கிளியராக இருக்குது, இருக்கக்கூடிய 2 திராவிட கட்சிகளும் சரியில்லை அப்படின்ற இடத்துக்கு மக்கள் வந்துட்டாங்க. ஆனால் எது கரெக்டான தீர்வாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தில் மக்களுக்கு ஒரு தெளிவு இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் இப்போ இதெல்லாம் நான் ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா, தாவேக்காவுக்கு இவ்வளோ ஆதரவு இருக்குது அப்படின்ற விஷயம் எனக்கு எலெக்ஷன் முன்னாடி தெரியல. ஸோ அப்போ மக்களோட மனநிலை என்னவா இருக்குது, சொசைட்டி எப்படி யோசிக்குது? நம்ம சென்னையில் உட்காந்துருக்கோம், கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் தமிழ் மக்களோட பார்வை என்னவா இருக்குன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம அதுக்கெல்லாம் ரிசர்ச் பண்ணணும், மக்களோட சேர்ந்து ஒரு ஒரு கனெக்ஷன் இருக்கணும் நமக்கு. அதெல்லாம் இருந்தால் தான் நமக்கு புரியும். அந்த அளவுக்கு நமக்கு பெருசாக இல்லை. ஸோ நான் நினச்சிட்டு இருந்த விஷயம் என்னென்னா, ரைட், நடிகர்களாலலாம் பெருசாக பவருக்குலாம் வந்துட முடியாது, அந்த நடிகர்களுக்கான காலம்லாம் போயிடுச்சுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தோன்னா பவருக்கு வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ இப்போவும் என்னோட பார்வை என்னவா இருக்குன்னா, தாவேக்காவுக்கு எதிரான ஒரு மனநிலை கொஞ்சம் கொஞ்சமாக மேபி டெவலப் ஆகுதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த நியூஸ்லாம் பார்த்துட்டு தானே இருக்காங்க மக்கள். குறிப்பாக நான் எப்படி யோசிக்கிறேன்னா, படித்தவங்க நிறைய பேர் தாவேக்காவுக்கு ஓட் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு 100% ஒரு கோபம் இருக்குது. அது என்னால் கேரண்டீடாக சொல்ல முடியும். நல்லா படித்தவங்க, மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ்லாம் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டாங்க. எந்த எண்ணத்தில் அவங்க ஓட் போட்டாங்கன்னா, தாவேக்கா வந்தால் டிஃப்ரெண்ட்டான ஒரு நிர்வாகம் கொடுத்துருவாங்க. அவங்க மனசில் வேறு மாதிரியான இமேஜினேஷன் வச்சுருந்தாங்க. தாவேக்கா பவருக்கு வந்தாச்சுன்னா எல்லாம் பயங்கர படித்தவங்க, பயங்கர ப்ரொஃபஷ்னலான ஆட்கள்லாம் பவருக்கு வந்துடுவாங்க, வந்து அவங்க ஏதோ இந்த லண்டனில் நியூயார்க்லலாம் இருக்கிற மாதிரி ஆட்சி பண்ணிடுவாங்க அப்படின்ற எண்ணத்தில் அவங்க ஓட் போட்டாங்க. அவங்க இப்போ வந்து பார்க்குறாங்க, அமைச்சர்கள்லாம் ஒருத்தவங்களும் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு ஸ்டன்னிங்காக இருக்குது. அவங்களுக்கு என்னடா இது, நம்ம ஏதோ மாற்று நினச்சி போட்டால் இவங்க எதெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய ஆடியோ வேறு ஆடியோ ரிலீஸ் ஆகுது. அப்புறம் இவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் பார்த்தா தியேட்டரில் உட்காந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க இப்போ நம்ம பட்டியல் போட்டால் அமைச்சர்கள் பண்ணுற விஷயங்கள்லாம் பட்டியல் போட்டால் பெரிய லிஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் குவாலிஃபைடான ஆட்கள் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. இப்போ அண்ணாவோ காமராஜரோ எப்படி பிஹேவ் பண்ண மாட்டாங்க. பெரும் தலைவர்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, சாதாரண அன்குவாலிஃபைட் பீப்புள் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்றது சாதாரண மக்கள் பார்த்தாலுமே தெரியும். பெருந்தலைவர்களை பார்த்தா அதனால தான் செலிப்ரேட் பண்ணுறது. சாதாரண மக்கள் அப்படி பேச செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. மக்களுக்கே அந்த ஒரு புரிதல் எப்போவுமே இருக்கும். ஸோ மக்களுக்கு இப்போ பார்த்தா தெரியுது, நிறைய பேருக்கு தெரியுது, படித்தவங்களுக்குலாம் இது நம்ம எதிர்பார்த்த மாற்றம் கிடையாது, ஏதோ தப்பு நடந்திருக்குன்றத கொஞ்சம் பேர் புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா வேட்பாளர்களை பார்த்தாலாம் யாரும் ஓட் போடல, விஜய்க்காக எல்லாம் ஓட் போட்டாங்க. இப்போ திடீர்னு பார்த்தா அதிகாரம் ஏதோ ஒரு குரூப் கையில் வந்து மாட்டிட்டு இருக்கு. ஜெயிச்ச பிறகு தான் தெரியுது, ஓ இவரு தான் வேட்பாளரா, இவருக்கா ஓட்டு போட்ட நம்ப அப்படின்னு.
ஆனால் இன்னொரு சைடில் பார்த்தா விஜய் அவர்களை வெறித்தனமாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கூட்டமும் இருக்குது. அவங்கள பொறுத்தளவில் ரிசல்ட்டு டெலிவர் பண்ணுறாங்களா பண்ணலையா அதை பற்றினா எனக்கு கவலையே கிடையாது. விஜய் அவர்களை எனக்கு பிடிக்கும், என்ன ஆனாலும் நான் விஜயை சப்போர்ட் பண்ணுவேன், அவ்வளோதான். எனக்கு நாடு எப்படி இருக்குது, தமிழ்நாடு க்ரோ ஆகுதா, தமிழ்நாட்டுக்கு நல்ல ஒரு ஆட்சி அவங்க கொடுக்குறாங்களா அதை பற்றினா எனக்கு கவலையே கிடையாது. என் லைஃப்பை நான் விஜய் அவர்களுக்காக டெடிகேட் பண்ணியிருக்கேன். அதாவது எனக்காக ஒரு அரசியல்வாதி வேலை செய்யணும் அப்படின்ற இடத்துல இருந்து என் லைஃப்பை அரசியல்வாதிக்காக நான் டெடிகேட் பண்ணிட்டேன், விஜய் அவர்களுக்காக டெடிகேட் பண்ணிட்டேன். அவருக்காக நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன், அவருக்காக நான் போய் பிரச்சாரம் பண்ணுவேன், 24 hours அவரோட படத்தை பார்ப்பேன், அவரை பற்றியே நான் பேசிக்கிட்டு இருப்பேன். எனக்கு அவர் ஒன்றும் செய்யலான்னு எனக்கு பிரச்சனையே கிடையாது. நான் அவருக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ என் லைஃப் நான் டெடிகேட் பண்ணுறேன். அந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்ககிட்டலாம் நீங்கள் போய் பேசவே முடியாது. அவங்க ஒரு பேரலல் வேர்ல்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, விஜய் அவர்கள் ஜந்தர் மந்தரில் போய் போராட்டக்காரர்களுக்கெல்லாம் ஆதரவு தெரிவித்தார், தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணதில் விஜய் அவர்களுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. அவங்க வேற மாதிரி ஒரு இமேஜினரி வேர்ல்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஃபேக் நியூஸ்லாம் அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. அந்த ஃபேக் நியூஸ்லாம் நம்பிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு ஓகே ரைட்டு விஜய் அவர்கள் சினிமாவில் என்னெல்லாம் பண்ணுவாரோ அதெல்லாம் பண்ணுறாரு போலன்ற ஒரு நம்பிக்கையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் 2 தரப்பான கூட்டம் இருக்கு. ஒரு படித்த குரூப் பார்த்தோம்னா அவங்க ட்ரூலி அன்ஹாப்பி, அது எனக்கு டெஃபினட்டாக தெரியும். ஒரு குரூப் எது பண்ணாலும் பண்ணுங்க. ஆனால் என்ன அன்ஃபார்ச்சுனேட்டாக இருக்குன்னா, இந்த படித்த குரூப் அன்ஹாப்பியாக இருக்காங்கல்ல, அந்த குரூப் சின்ன குரூப்னு நினைக்கிறேன். அது போக தாவேக்கா இப்போ இன்னொரு ஸ்ட்ராட்டஜி என்ன கையில் எடுக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு நம்ம எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முடியாது. குறிப்பாக மைனாரிட்டிஸ்லாம் இப்போ இதை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. முஸ்லீம்ஸும் கிறிஸ்டியன்ஸும் ஓட் போட்டிருப்பாங்க தாவேக்காவுக்கு. இப்போ பார்ப்பாங்க என்ன பிஜேபினாலே பம்புறாங்களே இவங்க, பிஜேபிட்ட வார்த்தையே காணோம் அப்படின்னு. ஸோ அதனால் இப்போ யோசிப்பாங்க, ரைட் இவங்களுக்கு நம்ம ஓட்டு போட முடியாது அப்படின்ற புரிதல் அவங்களுக்கு கண்டிப்பாக சீக்கிரம் வந்துடும். ஸோ அப்போ அதை ஸ்டாப் பண்ண முடியாது. இவங்க ஓட்டு போயிருன்றதுக்காக தாவேக்கா போய் பிஜேபியோட சண்டை போட்டு இருக்க முடியாது. அப்புறம் அது வேற மாதிரி போய் முடிஞ்சிடும். ஸோ அதனால தாவேக்காவுக்கு தெரியும் நம்மளால மைனாரிட்டி ஓட்ஸை தக்க வைக்க முடியாது, நான் சொன்ன இந்த மிடில் கிளாஸ் ஓட்ஸை தக்க வைக்க முடியாது. அதை சரி செய்யறதுக்கு என்ன பண்ணலாம், திமுக எதிர்ப்பை பேசி அதிமுக ஓட்ஸ்லாம் உள்ளே கொண்டு வந்துடலாம். ட்ரெடிஷ்னலான அதிமுக ஓட்ஸ், அப்புறம் அதே மாதிரி என்டிகே ஓட்ஸ், இதெல்லாம் நம்ம உள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படின்றது தான் அவங்க ஸ்ட்ராட்டஜி. அதனால தான் அதிமுகவை காலி பண்ணுறதுல அவ்வளோ கவனமாக இருக்காங்க. அதிமுக இவங்களுக்கு வர வேண்டிய ஓட்ஸை கையில் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க, 20% ஓட்ஸு. ஓகே. ஸோ இந்த அவசரம் பார்த்தா அங்கேருந்து தான் வருது. ஆனால் என்ன தான் இருந்தாலும் சொசைட்டியில் ஏதோ சிக்கல் இருக்குங்க. தமிழ் சொசைட்டியில் ஏதோ பிரச்சனை இருக்குது. பிரச்சனை இருக்கிறதால தான் மக்கள் கோவத்தில் 2 திராவிட கட்சிகளையும் தூக்கி வெளியேறிஞ்சிட்டாங்க. அப்போ நீங்களும் அவங்க செய்த தவறுகளே பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம், உங்களையும் தூக்கி போட வேண்டியது தான். 100% போடுவாங்க, அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதுதான் 5 வருஷம் இருக்கே அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்களோ. மேபி திராவிட கட்சிகளை தூக்கி போட்டு ஒரு தவறான எலெக்ட் பண்ணாங்கல்ல, திருப்பி கூட இன்னொரு தவறு கூட பண்ணலாம். ஆனால் உங்களை தூக்கி போட யோசிக்க மாட்டாங்க. ஆப்ஷனே இல்லாத போது அவங்க 2 பேரையும் தூக்கி போட்டு புது ஆப்ஷனை கிரியேட் பண்ணுறாங்க. அது சாதாரண விஷயமே கிடையாது. அப்போ நீங்கள் சரியாக செயல்படணும்னா யோசிக்காமல் தூக்கி வெளில எறிஞ்சிடுவாங்க. ஓகே. இப்போது சமூகத்தில் நிறைய சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு பக்கம் டிவிகே கூட்டணிக்குள்ளேயும் அப்படின்னா சிக்கல் இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன்னா சிபிஐ ஆஃபீஸில் தான் அந்த ஆர்ப்பாட்டமானது நடக்குது. அங்கே தான் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் போகிறாரு. அப்பொழுது அவருக்கு எதிரான கோஷங்கள் எழுப்பப்படுது. ஸோ இந்த சூழலை பார்க்கும்பொழுது விஜய் அவர்கள் ரசிப்பாரா இதை? கூட்டணிக்குள்ளே ஒரு சலசலப்பு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குல்ல இந்த பிரச்சனைகள்லாம்? அதான் இப்போ அதுவும் நிறைய நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. விஜய் அவர்களுக்கு தாவேக்காவுக்கு சிபிஐ செய்த விஷயங்களில் உடன்பாடு இல்லை, அவங்க பெரிய ஒரு கோவத்தில் இருக்காங்க. ஏன்னா நேச்சுரலாக பார்த்தோம்னா தாவேக்காவுக்கு பெரிய ஒரு சிக்கலை தான் அது ஏற்படுத்துது. தாவேக்காவுக்கு நீட்டை எதிர்த்தோ பாஜகவை எதிர்த்தோ பேச முடியல. அவங்க ஒரு அறிக்கை விடுறாங்க, விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை விடுறாரு. அதில் ராகுல் காந்தி தாக்கப்பட்டார்ன்றதை மட்டும்தான் மையமாக வச்சு பேசியிருக்காரே தவிர நீட்டை பற்றியோ பிஜேபியை பற்றியோ சிஜேபியை பற்றியோ இந்த விஷயங்கள்லாம் டச் பண்ண முடியல. ஸோ தாவேக்காவுக்கு சிக்கல் இருக்குது. அது கரெக்டாக தப்பான்றது செகண்டரி. ஆனால் தாவேக்காவால் பெருசாக செயல்பட முடியல. அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த இஷ்யூவை கையில் எடுக்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சிபிஐ ஆஃபீஸில் உட்காந்து போராடுறீங்க. இப்போ என்னென்னா கொஞ்சம் மிஸ் ஆனால் அது ஒரு பெரிய போராட்டமாக மாறிடுவது. எல்லா மீடியா ஹவுஸும் அதுக்கு கவரேஜ் கொடுக்குறாங்க, ஒரு ஹைப் கிரியேட் ஆகுது. உங்கள் நல்ல காலம் அது டெல்லியில் குயிக்காக வீக் ஆயிடுச்சு. தர்மேந்திர பிரதான் குயிக்காக ரிசைன் பண்ணுறாரு. அதனால பெருசாக அது வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படலை.
இப்போ தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணாமல் இருந்து அது வேற மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட பிக்கப் ஆயிருந்ததுன்னா தாவேக்காவுக்கு இங்கே சிக்கல் ஏற்பட்டிருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சிபிஐ பண்ணுறாங்க. அங்கே திமுக காரங்களும் வந்து உட்கார்றாங்க, அங்கே எல்லா கட்சிக்காரங்களும் வந்து உட்கார்றாங்க, அங்கே விஜய் அவர்களுக்கு எதிரான கோஷங்கள் எழுப்பப்படுது. ஸோ அந்த சிபிஐ ஆஃபீஸில் நடந்த விஷயங்கள் எல்லாமே தாவேக்காவுக்கு சிக்கல் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களா இருக்கு. அப்போ தாவேக்கா கூட்டணியில் இருந்துட்டு தாவேக்காவுக்கு சிக்கல் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் தாவேக்கா அதை ரசிக்க மாட்டாங்க. இல்லை, இதற்கு முன்னாடி அவங்க கம்யூனிஸ்ட் சொல்லிட்டாங்க, நாங்கள் பர்சனலை பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிடுவோம் அப்படின்றாங்க ஆதரவை. கண்டிப்பாக. இப்போ என்னன்னா, இது தாவேக்காவுக்கு மட்டும் இந்த சிக்கல் இல்லை, திமுகவுக்கும் இந்த சிக்கல் இருந்தது. நீட் முறைகேடு நடக்கும்போது திமுகவும் இதே மாதிரி கப்பு சுப்புன்னு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நீட் முறைகேடு நடக்கும்போது, இந்தியா முழுக்க போராட்டங்கள் நடக்கும்போது திமுகவும் குவைட்டாக தான் இருந்தாங்க. ஆனால் திமுகவுக்கு இருந்த அட்வான்டேஜ் அந்த காலத்தில் என்னன்னா, அப்போ காங்கிரஸ் பார்ட்டி தான் அந்த போராட்டங்கள் நடத்திட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட் அப்போ இல்லை. ஸோ காங்கிரஸ் பார்ட்டி நடத்தும் போது அதுக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் இருந்தது. பிஜேபியால் அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடிஞ்சது, இந்தியன் மீடியாவால் அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடிஞ்சது, அவங்கள கேலி பண்ணிட்டு தள்ளி போட்டு போயிட்டாங்க. ஆனால் இப்போ யங்ஸ்டர்ஸ் வரும்போது இந்தியன் மீடியாவும் கொஞ்சம் பயப்படுறாங்க, பிஜேபியும் அவங்களால இதை சரியாக டீல் பண்ண முடியல, தாவேக்காவும் ஸ்டாண்டர்ட் முன்னாடி எடுத்து தள்ளப்படுறாங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நீட் முறைகேடு நடக்கும்போது திமுக குவைட்டாக இருந்தாங்க, இடதுசாரிகளும் குவைட்டாக தான் இருந்தாங்க. அவங்க ஒன்றும் இந்த மாதிரிலாம் பெருசாக பிரச்சனைலாம் பண்ணலையே, அப்போ அமைதி தான் இருந்தாங்க. ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, திமுகவுக்கு சிக்கல் கொடுக்க வேண்டாம் அப்படின்றது அந்த காலத்தில் அவங்க ஸ்டாண்டாக இருந்தது. இப்போ தாவேக்காவுக்கு சிக்கல் கொடுக்கணுன்றது அவங்களோட ஸ்டாண்டாக இருக்கு. இன்ஃபேக்ட் தாவேக்கா பலவீனப்படணும் தான் இதில் இடதுசாரிகள் நினைப்பாங்க. தாவேக்கா பலம் பெறுவது இடதுசாரிகளுக்கு நல்லது கிடையாது, விசிகேவுக்கும் நல்லது கிடையாது, ஐயுஎம்எலுக்கும் நல்லது கிடையாது, காங்கிரஸுக்கும் நல்லது கிடையாது. ஸோ இவங்க தாவேக்காவை பலம் பெற விட மாட்டாங்க. இப்போ எக்ஸாக்டா அதுதான். இப்போ இந்த விஷயத்தை பேசும்போது நம்ம என்ன பேசுறோம், தாவேக்காவுக்கு பாஜகவுக்கு எதிராக எதுவுமே பண்ண முடியல, ஒரு வார்த்தை கூட பாஜகவுக்கு எதிராக பேச முடியல. இந்த விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா தாவேக்கா பலவீனமா இருக்குன்றதான காட்டுது மக்கள்கிட்ட. பாஜகவை பார்த்தா பயப்படுறாங்கன்னா தாவேக்கா இப்போ பலவீனமா இருக்குன்ற அந்த தோற்றத்தை மக்கள் மத்தியில் அது ஏற்படுத்துது. அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது இடதுசாரிகள். இந்த விஷயத்தை திமுக ஆட்சியில் அவங்க பண்ணல, ஆனா இப்ப பண்றாங்க. திமுக ஆட்சியில பண்ணியிருந்தாங்கன்னா திமுகவும் இதே மாதிரி தான் எக்ஸ்போஸ் ஆகிருப்பாங்க. அவங்களுக்கும் நிறைய லிமிடேஷன்ஸ் இருந்தது, அவங்களாலையும் ஒன்றும் பெருசாக பிஜேபியோட சண்டை போட முடியாது. ஆனால் திமுக ஆட்சி நடக்கும்போது குவைட்டா இருந்தாங்க, இப்போ வெளுக்குறாங்க வச்சு. இதை அவங்க விரும்புவாங்கன்னு நான் சொல்றேன். தாவேக்கா என்ன பண்ண முடியும், தாவேக்கா கோவப்படலாம், என்ன பண்ண முடியும், எல்லாம் வெளில போங்க அப்படின்னு சொல்லிட முடியுமா? அப்படிலாம் எதுவும் சொல்ல முடியாது, அப்புறம் கவர்மெண்ட் கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ அதனால் தாவேக்காவால் எதுவும் பண்ண முடியாது. தாவேக்காவால் அவங்க மினிஸ்டர்ஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, எம்எல்ஏஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, கூட்டணி கட்சிகளையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி இல்லை. சிம்பிள் மெஜாரிட்டி இல்லை அப்படின்ற சூழல் இருக்கும்போது எல்லாருமே அட்வான்டேஜ் எடுப்பாங்க, எல்லாருமே டிக்டேட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் போய் அவங்கள மிரட்டலாம் முடியாது. இடதுசாரிகளுக்கும் அது தெரியும். திமுகவுக்கும் திமுக ஆட்சி காலத்துலையும் இப்பயும் உள்ள டிஃப்ரென்ஸ் அதுவும் ஒன்று. ஓகே, அப்போ ஒன்றும் அவங்க இவங்கள நம்பி கிடையாது, இன்னைக்கு லெஃப்ட் நம்பியில் இருக்காங்க தாவேக்கா. ஸோ அப்போ அதையும் பண்ண முடியாது. அப்போது ஒரு பிரச்சனை இருக்குது, அது புகஞ்சிக்கிட்டே இருக்குது, ரிவீல் வெடிக்கும் அப்படின்னு பார்க்கலாம். 5 வருஷம் ஓடாதுன்றீங்க. இப்போ இடதுசாரிகள் ஐயுஎம்எல் விசிகேலாம் திமுகவோட ஸ்லீப்பர் செல்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ஒரு ஸ்லீப்பர் செல் என்ன பண்ணுவாங்களோ அந்த விஷயத்தில் அவங்க பண்ணுவாங்க. அஃபிஷியலான ஸ்லீப்பர் செல்லாக இல்லைனாலும் அவங்க திமுகவுக்கு வலு சேர்க்கக்கூடிய விஷயங்கள், தாவேக்காவுக்கு பலவீனம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா தாவேக்கா ஸ்ட்ராங் ஆயிட்டாங்கன்னு வச்சுப்போம், தாவேக்கா ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க, பை எலெக்ஷனை வின் பண்ணிட்டாங்க, சிம்பிள் மெஜாரிட்டி கிடச்சிருச்சுன்னா இவங்களோட தேவையே தாவேக்காவுக்கு இருக்காது. இந்த மாதிரிலாம் ஆட்டம் போட்டு இருக்க முடியாது அதுக்கப்புறம். ஸோ அதை இடதுசாரிகள் விரும்ப மாட்டாங்க, ஐயுஎம்எல் விரும்ப மாட்டாங்க, காங்கிரஸ் விரும்ப மாட்டாங்க, விசிகேவும் விரும்ப மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தாவேக்காவுக்கு எதிராக தான் அவங்க செயல்பட்டு இருப்பாங்க. இவங்க இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் கையில் எடுக்க தாவேக்கா பலவீனமாக தான் ப்ரொஜெக்ட் ஆவாங்க. ஒன்று, தாவேக்கா நீட் இஷ்யூ எடுக்கிறதால அவங்களுக்கு ஒரு ஓட்டும் கிடைக்க போகிறதில்ல. ஏற்கனவே உங்களுக்கு பிஜேபியை எதிர்க்க முடியலன்னு சொல்லி
மைனாரிட்டிஸ் வந்து அன்ஹாப்பியாக இருக்க போகிறாங்க, பாஜக எதிர்ப்பாளர்களும் அன்ஹாப்பியாக தான் இருப்பாங்க. நீங்கள் போய் நீட்டை கையில் எடுத்து பாஜகவோட சண்டைக்கு போனீங்கன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸும் கடுப்பாவாங்க. ஓகே, அப்போ ஏதாவது ஒரு ஸ்டாண்டு தான் நீங்கள் எடுக்க முடியும். நீங்கள் மைனாரிட்டிஸுக்கு ஃபேவராகவும் செயல்பட்டுக்கிட்டு ஆன்டி டிஎம்கே ஓட்டர்ஸுக்கு ஃபேவராகவும் செயல்பட்டு இருக்க முடியாது. அதனால தாவேக்காவுக்கு இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு. அதனால தான் அவங்க எப்படியாவது அதிமுகவை காலி பண்ணிருன்னு நினைக்கிறாங்க. என்னை பொறுத்தளவில் அதிமுக கொஞ்சம் அப்படியே அந்த இடத்துல அப்படியே ஹோல்டு பண்ணி நின்றுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் விட்ட ஓட்ஸ் எல்லாம் மேபி நல்லா செயல்பட்டாங்கன்னா திரும்ப கொண்டு வரலாம். அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான், பட் சொல்கிறேன் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ அதனால் இந்த அலையன்ஸ் வந்து இது ஒரு ப்ராப்பரான அலையன்ஸ் கிடையாது. கண்டிப்பாக தாவேக்காவுக்கு ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த கட்சிகளால் கண்டிப்பாக சிக்கல் வரும். ஓகே, பார்க்கலாம். நிறைய விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.